பண பிரச்சனைகள் தீர்ந்து வருமானம் ரெட்டிப்பாகணும், அதே மாதிரி நல்ல பணவரவு இருக்கணும் அப்படின்னா இன்றைய நாளை தவற விடாதீங்க. இந்த பதிவும் உங்களுக்காக தான். இன்றைய தினம் ஆடி மாத கடைசி நாள், அதே மாதிரி ஆடி கடைவெள்ளியும் இன்றைய தினம் தான், வரலட்சுமி நோன்போ இன்றைய தினம் தான். ஸோ இந்த மாதிரி பல விசேஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த ஒரே ஒரு வேர் மட்டும் போதும். இந்த வேரை ஒரு 3 இடங்களில் வைங்க. குறிப்பாக ஒரே ஒரு இடத்துல நீங்கள் நான் சொல்கிற இடத்துல வைக்கும்பொழுது உங்களுக்கு பணவரவு அதிகமாகும், அதே மாதிரி வருமானம் ரெட்டிப்பாக தொடங்க இருக்கும். அனைத்து பண பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். ஸோ இந்த நாளை தவற விடாதீங்க. இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளே இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க. போதும்ன்ற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ பணம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடன் பிரச்சனையும் தீர்த்துருவீங்க. அதே மாதிரி வருமானம் ரெட்டிப்பானாலே பணமும் உங்களுக்கு சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைய தினம் வரலட்சுமி விரதமும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்தா உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கும், என்ன எளிமையாக கொடுக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் வழக்கம் போல் நம்ம வரலட்சுமி பூஜை செய்கிறவங்க, வரலட்சுமி விரதம் இருக்கவங்க, இது எல்லாமே ஒரு பக்கம் தனியாக செஞ்சுட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால நம்ம எப்பொழுதும் போல் சுமங்கலி பெண்களுக்கு ஒரு சில பொருட்கள் கொடுப்போம். ஸோ அதையும் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வேரை வைத்து எப்படி வழிபாடு செய்கிறது, எப்படி பண வரவு அதிகரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் நீங்கள் வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க, இல்லை வரலட்சுமி விரதம் இருக்க முடியலை அப்படின்னாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் விளக்கேற்றுவீங்க, மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பவுலில் தட்டை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி வெட்டி வேர், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெட்டி வேர்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 15 ரூபாலேருந்து 25 ரூபாக்குள்ள தான் இந்த வேரோட காஸ்ட் இருக்கும். நிறைய பேக்கெட்லேயே விற்பாங்க. ஸோ இந்த வெட்டி வேர் ரொம்ப முக்கியமானது. இந்த வெட்டி வேருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் இல்லாமல் நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே இது துரத்தி அடிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் வெட்டி வேர். நம்ம நார்மலாக வெட்டி வேர் ஸ்க்ரப்லாம் இருக்கும் குளிக்கிறதுக்கு, தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. ஸோ அதுவுமே மருத்துவ ரீதியாகவும் நிறைய பயன்கள் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் விற்கிறாங்க நிறைய பேர். ஸோ நாட்டு மருந்து கடைகளும் அது எல்லாமே கிடைக்கும். ஆனால் வெட்டி வேரை நம்ம வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி தனியாக விற்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த வெட்டி வேர்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு நிறைய தேவைப்படாது, கொஞ்சம் சிறிதளவு இருந்தாவே போதும். ஸோ இந்த வெட்டி வேரை ஒரு பவுல்லையோ பிளேட்லேயோ போட்டு மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. ஸோ இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, பூஜை செய்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் செய்யலாம். அப்படி இல்லைனா நார்மலாக உங்களுக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் இதை எப்போ வேணால் செய்யலாம். ஸோ படத்துக்கு முன்னாடி பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, எனக்கு பண வரவு வரணும், நல்ல வருமானம் ரெட்டிப்பாகணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இந்த வெட்டி வேரை நான் சொல்லக்கூடிய அடுத்த இடங்களில் வைங்க. ஸோ முதல்ல பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க. அங்கே இந்த பூஜை அறையிலேயே கொஞ்சம் இருக்கட்டும், மகாலட்சுமி தாயார் படத்துக்கிட்டே கொஞ்சம் இருக்கட்டும். ஸோ அதிலிருந்து கொஞ்சமாக ஒரு 2-3 பீஸ் சின்ன துண்டு வேர் இருந்தால் கூட போதுமானதான். ஸோ அதை பூஜை அறையில் இருந்து எடுத்துகிட்டு பணம் வைக்கும் இடத்துல பீரோவில் வைங்க. ஸோ அந்த மாதிரி பணம் வைக்கும் இடத்துல வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பீரோ முழுவதுமே நல்ல நேர்மறை ஆற்றல் நிரம்பி உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானத்தை ரெட்டிப்பாக்கி கொடுக்கும், பண வசியம் அந்த இடத்துல உண்டாகுது. ஸோ இந்த மாதிரி பல நன்மைகளை இந்த வெட்டி வேர் அப்படின்றது தருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நீங்கள் ஒரு சில இடத்துல வைக்கலாம். வீட்டோட எல்லா மூலைகள்லையுமே சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன பாக்ஸ்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 4-5 சின்ன சின்ன துண்டை நீங்கள் அதில் போட்டு வீட்டோட எல்லா மூலைகள்லையுமே வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் பொழுது வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே நீங்கிடும். ஸோ முதல்ல பூஜை அறையில் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் பணம் வைக்கும் இடத்துலையும் வச்சிடலாம், தவறே கிடையாது. ஆப்ஷனல் தான். இந்த எல்லா வீட்டோட மூலைகளையும் வைக்கிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டோட எல்லா மூலைகளையும் வைக்கலாம். ஆனால் முக்கியமாக இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அது பணம் வைக்கும் இடம் பீரோ, இந்த இடத்துல தான் வைக்கணும். ஸோ மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அது அனைத்து வெட்டி வெறியுமே எடுத்துகிட்டு அப்படியே பணம் வைக்கும் இடத்துல பீரோவில் வச்சிடலாம். அப்படி இல்லைனா அங்கங்கே நான் சொன்ன மாதிரி வீட்டோட எல்லா மூலைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம், பூஜை அறையில் கொஞ்சம் வைக்கலாம், பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கலாம், 3 இடங்களையும் வைக்கலாம், தவறு கிடையாது. ஸோ ஏன் நான் இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னா, இந்த வெட்டி வேரை நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அது எல்லாமே தனித்தனியாக வெட்டி வேரோட பயன்கள்ன்ற ஒரு வீடியோவில் நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு. இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால நம்ம நிறைய மங்கள பொருட்களை பயன்படுத்துவோம். அதில் முக்கியமாக இந்த வெட்டி வேரையும் இன்றைய தினம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளை போய் கேட்டு வாங்கிட்டு இன்று இரவுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. உங்ககிட்ட பணம் பெருகிறதையும், வருமானம் ரெட்டிப்பாகிறதையும், செல்வம்
சேர்றதையும் நீங்களே கண்கூடா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி இத மட்டும் நம்ம செஞ்சுட்டு சும்மாவே இருக்கலாம். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பணம் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுடைய உழைப்ப போட்டு உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஸோ அதில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீக்கி உங்களுக்கு வருமானத்த ரெட்டிப்பாக்கி கொடுக்கும் இந்த வெட்டி வேர். இந்த வெட்டி வேர வந்து வெற்றி வேர்னும் சொல்லலாம். எல்லா வெற்றியும் நமக்கு குடுக்கும். அந்த வெட்டி வேர வந்து மாலையாவுமே நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெற்றிய குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். நிலைவாசல்ல வந்து வெட்டி வேர் மாலைய வந்து நல்லா நிலைவாசல்ல நீட்டா அந்த வாசலுக்கு ஏத்த மாரி அளந்து இத்தன அடின்னு சொல்லி வாங்கி அந்த வெட்டி வேர மாலையா போட்டு வச்சிருப்போம். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள எந்த விதமான கண்திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி, தீய சக்தி, கெட்ட சக்தி உள்ள வரக்கூடாது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். நிலைவாசல் வழியா தான் நல்லதும் உள்ள வரும், கெட்டதும் உள்ள வரும். ஸோ கெட்ட விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த நிலைவாசல தாண்டி உள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த வெட்டி வேர் மாலைய நம்ம நிலைவாசல்ல பயன்படுத்துவோம். நல்ல மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகறதுக்கு பயன்படுத்துவோம். ஏன்னா நிலைவாசல்ல மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ள வரும்பொழுது நல்ல மங்களகரமான பொருட்கள், மங்களகரமான வாசனை இருந்தா மட்டும் தான் உள்ள வருவாங்க. ஸோ அதனால இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வெட்டி வேர் மாலை போட்டு வைப்போம். ஸோ இந்த மாரி நம்ம எல்லாமே நம்மளால செய்ய முடியல. மாலை வாங்குற அளவுக்கு என்கிட்ட வந்து வருமானம் இல்ல, கேஷ் இல்ல அப்படின்ற நினைக்கிறவங்க கூட, நம்ம கொஞ்சமா வெட்டி வேர இந்த மாரி பூஜை அறையில வைத்தாலே போதும். மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கிட்ட வைக்கலாம், பணம் வைக்கும் இடத்துல வைக்கலாம், பர்ஸ்ல, பேக்ல எல்லா இடத்துலயுமே இந்த மாரி நீங்க மகாலட்சுமி தாயார் பாதத்துல வைத்து வணங்கி நீங்க வைக்கலாம். ஸோ நம்ம மாலை இப்போ ஒரு ஒரு சின்ன மாலை வாங்குனாலே ஒரு 500 ஒரு அடி வந்து ரூ. 450லேருந்து ரூ. 500 வரைக்கும் விக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு வாசலுக்கு ஃபுல்லா நம்ம வாங்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா தேவைப்படும். ஸோ இந்த மாரி நம்மளால நெறைய அமௌண்ட் குடுத்து வாங்க முடியல அப்படின்றவங்க கூட, நீங்க இந்த மாரி ஒரு ₹15 இல்ல ஒரு ₹30க்கு இந்த வெட்டி வேர வாங்கிட்டு வந்து இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி தனியா நீங்க பயன்படுத்தி பாருங்க. நம்ம மாலை பயன்படுத்தினா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ, அத விட அதிகமாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சரியான முறையில சரியான பொருட்கள பயன்படுத்தும் பொழுது நமக்கு அது வெற்றிய குடுக்குது. ஸோ இந்த வெட்டி வேரும் அதே மாதிரி தான். நெறைய பொருட்கள் இருக்கு. நமக்கு பணத்த ஈர்த்து தரக்கூடிய பொருட்கள், தடைகள உடைக்கக்கூடிய பொருட்கள், வெற்றிய தரக்கூடிய பொருட்கள். ஸோ அந்த மாரி நெறைய பதிவுகள நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த பதிவிலும் நம்ம வெட்டி வேர பத்தி ஒரு சில நன்மைகள பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைய தினம் வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயார் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஏகாதசி இருக்கிறதுனால பெருமாளுடைய அருளும் கிடைக்கும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைன்றதுனால கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றதுனால அம்மனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாரி பல நன்மைகள் ஒன்றா தரக்கூடிய ஒரு நாள்ல நீங்க இந்த மாரி தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அது மேன்மேலும் வளர்ச்சியும் வெற்றியும் குடுக்கும். இன்றைய தினம் வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுனால, நம்ம வந்து வரலட்சுமி விரதம் இருந்து வீட்ல பெரிய அளவுல பூஜை செய்ய முடியல அப்படின்னாலுமே, நார்மலா வீட்ல விளக்கு ஏத்தி உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் படைச்சு, நெய்வேத்தியம் செய்ய முடியலனாலுமே கற்கண்டு கொஞ்சமா வைத்து, பழங்கள் ஏதாச்சும் ஒண்ணு வச்சு நெய்வேத்தியமா நீங்க தீப தூப கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நிறைவு செய்ததுக்கு அப்புறமா இந்த வெட்டி வேரை எடுத்து நீங்க பீரோல வச்சிரலாம். அப்படி வந்து வெட்டி வேர் வைக்க முடியல, எனக்கு வந்து இந்த நாள்ல நான் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறேங்க. அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையில ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமையில இந்த மாரி நீங்க செய்து பாருங்க. அதே மாரி இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் அப்படின்றதுனால, நம்ம மங்களகரமான பொருட்கள வந்து சுமங்கலி பெண்களுக்கு குடுப்போம். நம்ம ரொம்ப பெரிய அளவுல கிராண்டா செய்ய முடியல. வரலட்சுமி நோன்பு இருந்து, விரதம் இருந்து, நம்ம பூஜை செய்து நெறைய பேர வீட்டுக்கு கூப்பிட்டு, இந்த மாரி பெரிய அளவுல பூஜை செய்ய முடியல அப்படின்னாலுமே, நீங்க எளிமையா வீட்ல நார்மலா விளக்கேற்றினதுக்கு அப்புறமா, ஒரு தட்டு, ஒரு தாம்பூலத்தில பார்த்தீங்கன்னா, வெத்தல, பாக்கு, பூ, பழம், அடுத்து பார்த்தீங்கன்னா 2டே 2 கண்ணாடி வளையல். இத மட்டும் நீங்க குடுத்தாலே போதும். உங்களுக்கு வந்து அனைத்து செல்வ வளங்களும் போய் சேர ஆரம்பிக்கும். அதே மாரி அத வாங்குறவங்களுக்கும் அது நன்மை தான். நம்ம தானமா ஒரு சில பொருட்கள் குடுக்கும் பொழுது, நம்ம அத வாங்கலாமான்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. இந்த மாரி யாராச்சும் இன்றைய தினம் வரலட்சுமி விரதத்துக்கு குடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க. அது தவறே கிடையாது. ஸோ அது வாங்குறவங்களுக்கும் நன்மை தான், குடுக்குறவங்களுக்கும் நன்மை தான். இந்த மாரி எளிமையா நான் வந்து பெரிய அளவுல என்னால வாங்க முடியல அப்படின்னாலுமே, இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் அனைவராலுமே குடுக்கக்கூடிய ஒரு பொருள்கள் தான். ஸோ இத மட்டும் நீங்க குடுத்தாலே போதும். ஸோ இத தாண்டி இன்னும் அடிஷ்னலா நெறைய நம்ம குடுக்கலாம். ப்ளவுஸ் குடுப்பாங்க. ப்ளவுஸ் பீட் குடுப்பாங்க. சாரி எடுத்து குடுப்பாங்க. இன்னும் நெறைய மங்களகரமான பொருட்கள் ஆட் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அது அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாரி, விருப்பத்துக்கு ஏற்ற மாரி. ஸோ எளிமையா இன்றைய தினம் அனைவராலும் குடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள தான் இப்ப நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இத வீட்ல வந்து மங்களகரமான பொருட்கள வீட்ல சுமங்கலி பெண்கள அழைச்சு குடுக்க முடியல அப்படின்றவங்க கூட, இன்றைய தினம் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பெண்கள் குடுக்கலாம். ஸோ ஒற்றை படையில வரா மாரி எண்ணிக்கையில நீங்க குடுங்க. நெறைய பேருக்கு குடுக்க முடியலனாலும் ஒரே ஒரு தாம்பூல செட் நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு குடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு அனைத்து நன்மைகளும், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கப்பெறும்.
ஸோ இந்த வரலட்சுமி விரதம் என்று நீங்கள் கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, நார்மலாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்திற்கு மாலை வைத்து மாலை போட்டு நம்ம வந்து நார்மலாக வழிபாடு செய்தாலும் சரி, இந்த ஒரு மங்களகரமான பொருட்களை கட்டாயமாக கண்டிப்பாக ஒருத்தருக்காச்சும் நீங்கள் தானமாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டி வேரை நான் சொல்லியிருக்கேன். வெட்டி வேரை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது வெற்றியை கொடுக்கும்னு சொல்லிட்டு, வீட்லேயுமே நீங்கள் எல்லா மூலைகளையும் என்னால் வைக்க முடியல, குழந்தைகள் இருக்காங்க எடுத்துருவாங்க, இல்லைனா என்னால் எல்லா மூலையிலும் வைக்க முடியல அப்படின்றவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ரூமில் ஒரு பிளேஸ்லையாச்சும் கொஞ்சமாக வெட்டி வேர் வந்து ஒரு குட்டி பவுல்லையோ இல்லை அகல் விளக்குலையோ போட்டு நீங்கள் கீழே வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வீட்டில் மன நிம்மதியும் கொடுக்கும், அதே மாதிரி சந்தோஷத்தையும் கொடுக்கும். சதா சண்டை நடந்துகிட்டே இருக்குது, சதா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்றவங்க கூட இது எல்லாமே படிப்படியாக மாறி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக குடும்பம் அப்படின்றது சண்டைகள் வரதான் செய்யும். சண்டை சச்சரவு எல்லாமே தாண்டி தான் ஒவ்வொரு குடும்பத்துலையுமே தினம்தோறும் நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம். ஆனால் எப்பொழுதுமே சண்டை வந்துகிட்டே இருக்கும், தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் சண்டை வந்துட்டுருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாலே உடனே குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி நடுவில் சண்டை வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சதா சண்டை வந்துட்டே இருக்குது, காரணம் இல்லாமல் சண்டை வந்துட்டுருக்கு அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி வெட்டி வேறு நீங்கள் அங்கங்கே ஒரு இடத்துல வைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் அந்த வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது இந்த வெட்டி வேர். ஸோ வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம 2, 3 விஷயங்கள் இதில் வந்து சேர்த்து சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ இந்த வெட்டி வேரை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை எப்படிலாம் பயன்படுத்தலான்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்றைய தினம் அனைவருக்கும் நல்ல ஒரு பண வரவு வரத்துக்கும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் ரெட்டிப்பாகணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குனாலும் கண்டிப்பாக கேளுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்க மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.